அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்று ஒரு முக்கியமான தகவல் என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு வேலைகள் அதிகம் உள்ளன, விஜய் குறித்த கேள்வியால் கமல் கோபம் என்ன சொல்லியிருக்காரு, குறிப்பாக இதனால் ஏன் கோபமானார் அப்படின்றது தான் இந்த செய்தி குரூப்பில் பிரீஃபாக மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிறோம் மக்களே. மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிட வீடியோ அல்லது 1.5 நிமிட வீடியோ தான் இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ண வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து முழுமையாக சேரும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாட்டினுடைய நலனை கருத்தில் கொண்டு தான் இந்திய கூட்டணியில் நான் வந்து தொடர்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிஎம்கேல எதுக்கு சேர்ந்தேன் அப்படி கேட்டதுக்கு தான், மக்களுடைய நலனுக்கு தான் நாங்கள் வந்து சேர்ந்துருக்கோம் அப்படின்ட்டு சொல்ல வந்திருக்காரு. லாப நோக்கத்திற்காக கூட்டணியிலலாம் நாங்கள் சேரலை, இந்தியா கூட்டணியில் இருப்பதை தான் வந்து ஒரு கடமையாக நான் கருதுகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ திமுகவுடன் பார்த்தீங்கன்னா தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணிக்கு பிரச்சாரம் செய்வேன் என்றும் அவர் சொல்லியிருக்காரு. தாவேகா தலைவர் விஜய் பெரம்பூரில் போட்டியிட உள்ளதாக வெளியாகி வருகிற அந்த செய்தி வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள் என்று செய்தியாளர்கள் வந்து கேட்ட அந்த நிலையில் தான் இதற்கு பதிலளித்த கமல்ஹாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஏன் அதை பார்க்க வேண்டும், எனக்கு நிறைய வேலைகள் உள்ளன அப்படின்ட்டு சொல்கிறாராம். மக்கள் நீதி மய்யம் இதனுடைய ஒரு தலைவரும் கமல்ஹாசனுமான நடிகருமாக அவர் வந்து இந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இப்படி ஒரு கொஷினை சொன்னது பொதுமக்களிடையே ஒரு பீதியை ஏற்படுத்தியுள்ளதாக மற்றும் ஒரு செய்தியாகவும் பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. எப்பொழுதும் புதியவர்களுக்கு எப்போதுமே வாய்ப்புகள் இருக்கும் என்றார் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் அரசியல் மற்றும் மாநிலம் பற்றி கூடிய செய்தியை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க.